எனது அருமை மாணவ கண்மணிகளுக்கு என் இனிய வணக்கம். நான் உங்கள் தமிழாசிரியை உமாதேவி பேசுகிறேன். இங்கு நாம் 10ஆம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதியில் இருந்து இயல் 6இல் உள்ள கற்கண்டு பகுதி, அதாவது இலக்கண பகுதியின் அகப்பொருள் இலக்கணம் குறித்து பார்க்க உள்ளோம். அகப்பொருள் இலக்கணம் அப்படின்னும்போது புறப்பொருள் இலக்கணத்தை பற்றியும் சற்று தெரிந்து கொண்டு நாம் அகப்பொருள் பற்றி பார்ப்போம். புறப்பொருள் அப்படின்னு சொன்னால் புறம் சார்ந்த விஷயங்கள், அதாவது ஒரு அரசனின் வீரம், கொடை, வெற்றி, வல்லமை, போர்த்திறன், இது போன்ற புறம் சார்ந்த விஷயங்கள். இந்த அரசன் இவ்வகையான மன்னரை வெற்றி கொண்டான், இவ்வகையான பகுதிகளை எல்லாம் ஆட்கொண்டான். இது மாதிரி ஒரு அரசனோட வீரத்தை பற்றியும் வெற்றியை பற்றியும் கொடையை பற்றியும் சொன்னது அப்படின்னு சொன்னால் அது புறப்பொருள். இதே அகம் அப்படின்னு சொல்லும்போது, அகம் அப்படின்னாவே உள்ளம் சார்ந்த விஷயங்கள், அதாவது உள் விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். புறம்னா வெளியே, அகம்னா உள்ள, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு அப்படின்னும்போது அகப்பொருள் இலக்கணம். அகப்பொருள் இலக்கணம் குறித்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தமிழாசிரியர்கிட்ட மாணவிகள் 2 பேர் உரையாடுவது போல அமைச்சிருக்காங்க. அப்படி கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களை போலவே, அதாவது மாணக்கர்களாகிய உங்களை போலவே அவங்களுடைய கேள்விகள் அமைந்துள்ளன. இப்போ வகுப்பில் ஆசிரியர்களாகிய நாங்கள் எப்படி பதிலளிப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த இலக்கண பகுதியை ஒரு உரையாடல் வடிவில் கொண்டு போயிருக்காங்க. நாமும் போய் பார்ப்போம். தமிழாசிரியரை மாணவிகள் சந்திக்கின்றனர். இப்போ மாணவிகள் ஆசிரியரை பார்த்து வணக்கம் சொல்கிறாங்க. தமிழாசிரியரும் திரும்ப வணக்கம் சொல்கிறாங்க. முத்தமிழ் மன்ற கட்டுரை போற்றிக்கு அன்பின் ஐந்திணை என்ற தலைப்பில் கட்டுரை அனுப்ப சொல்லி இருக்கிறார்கள். அது குறித்த அடிப்படையான செய்திகளை சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம ஆசிரியர்கிட்ட மாணக்கிகள் கேட்குறீங்க. இப்போ கேட்குற பட்சத்தில் ஆசிரியர் அதற்கான பதிலை சொல்லுகிறார். அப்படியா? பொருள் என்பது ஒழுக்கமுறை. நம் தமிழர் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்வியலை அகம் புறம் என வகுத்தார்கள். இதனை புறப்பொருள் இலக்கணம் விளக்குகிறது. அதாவது நம்முடைய தமிழரினுடைய வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லும்போது அகம் புறம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். அகம் சார்ந்தது அப்படின்னா என்ன விளக்கம், புறம் சார்ந்தது அப்படின்னா என்ன விளக்கம் அப்படின்னு அதை தான் இங்கே சொல்கிறாங்க தமிழாசிரியரும். அகப்பொருள் என்பது அப்படின்னு மாணவிகள் கேட்கவே ஆசிரியர் சொல்கிறாங்க, அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகத்திணை. அதாவது அகம் என்றால் என்ன? 2 மதிப்பெண் வினா. அகம் என்பது அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவுகளை கூறுவது அப்படின்னும் போது இந்த அகத்திணை இயலில் பார்த்தீங்க அப்படின்னா தலைவன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, தலைவி அப்படின்னு மட்டுமே சொல்லியிருப்பாங்க. இன்ன தலைவன், இன்ன பெயருடைய தலைவன், இன்ன பெயருடைய தலைவி அப்படின்னு சுட்டி ஒருவர் பெயர் கூற பெறார். இதுதான் அகத்திணையில் முக்கியமான ஒரு விஷயம். எக்காரணம் கொண்டும் அவங்களுடைய பெயரோ அல்லது ஊரோ இடம்பெறாது. அது எந்த தலைவனாக இருக்கலாம் அல்லது எந்த தலைவியாக வேணாலும் இருக்கலாம். அப்போ அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகத்திணை அப்படின்னு 2 மதிப்பெண் வினாக்களுக்கு நம்ம இங்கிருந்து பார்க்குறோம். அகத்திணை இயலில் வகைகள் உள்ளனவா அப்படின்னு மாணவிகள் கேட்க ஆசிரியர் சொல்கிறாங்க, கண்டிப்பாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை ஆகிய 7ம் அகத்திணைகள் ஆகும். அப்போ அகத்திணைகள்
அகத்திணையியல் என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு பதில் அப்படின்னும் போது மொத்தம் இது 7 வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை ஆகிய 7ம் அகத்திணைகள் ஆகும். இவற்றுள் முதல் 5ம் அன்பின் ஐந்திணைகள். இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இருக்குது இல்லையா, இது இந்த முதல் 5ம் அன்பின் ஐந்திணைகள் அப்படிம்பாங்க. அப்போ அடுத்த இரண்டாவது அதாவது கைக்கிளையும் பெருந்திணையும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கைக்கிளை, பெருந்திணை இவை இரண்டும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கைக்கிளை அப்படின்னும் போது தலைவன் மட்டும் விரும்புவான், தலைவி விரும்ப மாட்டா. தலைவி விரும்ப மாட்டா. ஒருவர் மட்டுமே அன்பு கொள்வது இல்லையா, இதை தான் வந்து கைக்கிளை அப்படின்வாங்க. அல்லது தலைவி மட்டுமே விரும்புவா, தலைவன் விரும்ப மாட்டான். பெருந்திணை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், பொருந்தா காமம் அப்படின்னு சொல்லும்போது ஒரே மாதிரியான வயதுடைய தலைவனும் தலைவியும் இல்லாமல், தலைவனுக்கு வந்து அதிக வயது இருக்கலாம், 60 வயது இருக்கக்கூடிய ஒருவனை 25 வயதுடைய ஒரு பெண் விரும்புகிறா அப்படின்னு சொல்லி சொன்னால் இதுதான் பொருந்தாத காமம். அல்லது அதிக வயதுடைய ஒரு பெண்ணை குறைந்த வயதுடைய ஒரு ஆடவன் விரும்புகிறான் அப்படின்னா இதுவும் பொருந்தா காமம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முதல் 5ல் இருக்கக்கூடிய, அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படிங்கிறது அன்பின் ஐந்திணை அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் பார்ப்போம். தமிழாசிரியர் பார்த்தீங்க அப்படின்னா முதற்பொருள், கருப்பொருள், உரிபொருள் ஆகியன ஐந்திணைகளுக்கும் உரியன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிள்ளைங்களான நீங்கள் கேட்குறீங்க, முதற்பொருள் என்பது எதனை குறிக்கிறது அம்மா? முதற்பொருள் என்பது எதனை குறிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது, இங்கே வினாவாக இதனை எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். முதற்பொருள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதனை வினாவாக போட்டுக்கணும். ஏன்னா 2 மதிப்பெண் வினாக்களில் இதை கேட்பாங்க. அப்போ விடையாக சொல்லும்போது நிலமும் பொழுதும் முதற்பொருள் எனப்படும். முதற்பொருள் என்றால் என்ன அப்படின்ற கேள்விக்கு நிலமும் பொழுதும் முதற்பொருள் எனப்படும். நிலம் என்பது வயல்தானே. அப்போ அந்த பிள்ளைங்க வந்து அறியாமையாக கேட்குறாங்க. ஒரு நிலம் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு நிலத்தை நம்ம எப்படி சொல்லுவோம், வயலை பார்த்து இது வந்து நிலம் அப்படின்னு சொல்லுவோமா, அதுதானே நிலம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு தமிழாசிரியர் சொல்கிறாங்க, நிலம் 5 வகைப்படும். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதை நம்ம சின்ன கிளாஸ்லேருந்தே படிச்சுட்டு வந்துட்டுருக்குறோம் இல்லையா. இப்போ உங்கள்கிட்ட வந்து 5 வகை நிலங்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அருமையாக சொல்லிடுவீங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலமும் பொழுதும் முதற்பொருள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதில் வந்து நிலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் 5 வகை நிலங்கள்: குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த குறிஞ்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி. முல்லை அப்படிங்கிறது காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை. மருதம் அப்படிங்கிறது வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம். நெய்தல் அப்படிங்கிறது கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். பாலை அப்படிங்கிறது சுரமும் சுரம் சார்ந்த இடமும். சுரம் அப்படின்னா மணல், மணல் அப்படின்னா மணலும் மணலை சார்ந்த இடமும்னு நாங்கள் படித்தோம். இந்த இடத்துல உங்களுக்கு சுரம்னு கொடுத்துருக்காங்க. சுரம்னா மணல் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு லைனுமே நமக்கு வந்து முக்கியமான விஷயங்களை சொல்லிட்டு போகுது. அதனால் எல்லாத்தையுமே நம்ம படித்து தான் ஆகணும். பொழுது அப்படின்னா என்ன? இப்போ இங்கே அடுத்த கேள்விக்கு வராங்க. பொழுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து பெரும் பொழுது, சிறு பொழுது அப்படின்னு பொழுதை வந்து 2 வகையாக பிரிப்போம். இது வரைக்கும் நம்ம வந்து 5 இணைகளை பற்றி பார்த்தோம். 5 இணைகள் அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லிட்டு 5 வகை நிலங்களை சொல்லிட்டு அவற்றுக்கான இடங்களை வந்து நம்ம என்ன அப்படிங்கிறத விவரித்து சொன்னோம். இப்போ வந்து பொழுதை பற்றி பேசும்போது பொழுது அப்படின்னும் போது 2 உண்டு. அது என்ன அப்படின்னு கேட்டால் பெரும் பொழுது, சிறு பொழுது.
அப்போ இதனை பற்றி விவரித்து சொல்லும்போது சொல்கிறாங்க ஆசிரியர், ஒரு ஆண்டின் 6 கூறுகளை பெரும்பொழுது என்று நம் முன்னோர் பிரித்துள்ளனர். இதுவும் 2 மதிப்பெண் வினாக்களில் கேட்பாங்க. பெரும்பொழுது என்றால் என்ன? ஓர் ஆண்டின் 6 கூறுகளை பெரும்பொழுது என்று நம் முன்னோர் பிரித்துள்ளனர். இதை நம்ம எழுதிட்டு 2 மதிப்பெண்களை அழகாக வாங்கிடலாம். சரி, அந்த பெரும்பொழுதுகளை எப்படி நம்ம விவரித்து சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பெரும்பொழுது அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆண்டின் 6 கூறுகள் எப்படி அவங்க சொன்னாங்க நம் முன்னோர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, கார்காலம், குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேனிற் காலம், முதுவேனிற் காலம், இதனை எல்லாமே நம்ம மனப்பாடம் செஞ்சு தான் ஆக போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டால், இதுதான் நான் ஏற்கனவே சொன்னது போல் எந்த இடத்துலேருந்து வேணாலும் நமக்கு வினாக்கள் கேட்கப்படலாம். அதனால் வேண்டி பெரும்பொழுது அப்படின்னா ஒரு ஆண்டின் 6 கூறுகளை பெரும்பொழுது என்று நாம் முன்னோர் பிரித்துள்ளனர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த 6 கூறுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுபோல் அழகாக எழுதிடுறோம். அழகாக 1 போட்டு கார்காலம், 2 குளிர்காலம், 3 முன்பனி காலம், 4 பின்பனி காலம், 5 இளவேனிற் காலம், 6 முதுவேனிற் காலம். இதை மட்டுமே சொன்னால் போதுமா? இது எந்தெந்த மாதங்களில் இப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஆவணி புரட்டாசி கார்காலம், ஐப்பசி கார்த்திகை குளிர்காலம், மார்கழி தை அப்படிங்கிறது முன்பனி காலம், மாசி பங்குனி என்பது பின்பனி காலம், சித்திரை வைகாசி என்பது இளவேனிற் காலம், ஆனி ஆடி என்பது முதுவேனிற் காலம். இப்போ நம்ம கார்காலம், குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேனிற் காலம், முதுவேனிற் காலம்னு அழகாக எழுதிடுவோம். 1 by 1 எழுதிடுவோம். ஆனால் இந்த மாதங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் மனசில் நிறுத்திக்கிறதுக்கு சிரமம். அப்படிங்கிறதுனால எளிமையான முறையில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால், கவனித்து பாருங்கள். இந்த இடத்துல 5ஆவதாக இருக்கக்கூடிய இளவேனிற் காலத்தை நம்ம முதல்ல எடுத்துக்கிறோம். இளவேனிற் காலத்திலேருந்து நம்ம மாதங்களை போட ஆரம்பிக்கிறோம். சித்திரை வைகாசி, ஆனி ஆடி, அப்படியே மேலே போகிறோம். ஆவணி புரட்டாசி, ஐப்பசி கார்த்திகை, மார்கழி தை, மாசி பங்குனி. தமிழ் மாதங்கள் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அழகாக இது போல் 1 by 1 நம்ம எழுதிடலாம். எங்கேருந்து ஆரம்பித்து இளவேனிற் காலத்திலேருந்து ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அழகாக 1 by 1 அடுத்தடுத்த மாதங்களை தமிழ் மாதங்களை எழுதிட்டோம்னாவே வந்துடும். இதை ஞாபகத்தில் கண்டிப்பாக நிறுத்திக்கோங்க. அடுத்தது பாருங்கள், சிறுபொழுதுகள் அம்மா அப்படின்னு உங்களை போல் மாணவிகள் கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க தமிழ் ஆசிரியர், ஒரு நாளின் 6 கூறுகளை சிறுபொழுது என்று பிரித்துள்ளனர். கவனிக்கணும், நம்ம மேலே பார்த்தோம், அதாவது பெரும்பொழுது சிறுபொழுது அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பொழுதில் ஒரு ஆண்டினுடைய 6 கூறுகள் இல்லையா, இங்கே சிறுபொழுதாக வரக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு நாளினுடைய 6 கூறுகள். ஒரு நாள் அப்படின்னு பார்க்கும்போது காலையில் 6 மணிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. காலை, நண்பகல், எட்படு, மாலை, யாமம், வைகரைன்னு எழுதிடுறோம். அப்போ இதற்கான நேரங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காலை அப்படின்னும் போது காலை 6 மணி முதல் 10 மணி வரைக்கும் காலை அப்படிம்போம். நண்பகல் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதே 10 மணியில் தொடங்கி 2 மணி வரைக்கும் நண்பகல் அப்படின்னு சொல்லுவோம். எட்பாடு அப்படின்னு சொல்லி சொன்னால் பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை. இது என்ன எட்பாடு அப்படின்னு சொல்லி கேட்டால் இங்கே விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதாவது எல் என்றால் ஞாயிறு, பாடு என்றால் மறையும் நேரம், எல் கூட்டல் பாடு எட்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஞாயிறு மறைகின்ற நேரத்தை தான் பார்த்தீங்க அப்படின்னா எட்பாடு அப்படின்னு சொல்லுறோம். அப்போ 2 மணி முதல் 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தை எட்பாடு அப்படின்னு சொல்லுறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், யாமம், மாலை பார்த்தீங்க அப்படின்னா மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மாலை அப்படின்னு சொல்லுறோம். யாமம் அப்படின்னு சொல்லி சொன்னால் சில சமயம் நம்ம பேச்சு வழக்கில் கேள்விப்பட்டிருப்போம், ஜாமத்தில் வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்டிருப்பீங்களா? அதை தான் இங்கே சொல்ல வரேன். யாமம் அப்படின்னா இதே 10 மணி முதல் இரவு 2 மணி வரைக்கும் உள்ள நேரத்தை யாமம் அப்படிம்பாங்க. வைகரை இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரைக்கும். இப்போ நம்ம ஆரம்பித்த இடத்துக்கே
வரோம் இல்லையா? காலை 6 மணி முதல் மறுபடியும் 10 மணி வரைக்கும். இது போல ஒரு நாளினுடைய 6 கூறுகளை பார்த்தீங்க அப்படின்னா சிறுபொழுது அப்படிங்கிறோம். இது பெரும்பொழுது அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆண்டினுடைய 6 கூறுகள். இதனை தவறாமல் ஞாபகத்தில் வச்சுக்கிடணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2 மதிப்பெண் வினாக்களில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, எட்பாடு என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படின்னா நம்ம விளக்கம் என்ன எழுதுவோம்? எல் கூட்டல் பாடு. அப்படி பார்க்கும்போது எல் என்றால் ஞாயிறு, ஞாயிறு அப்படின்னா சூரியன். பாடு என்றால் மறையும் நேரம், அப்போ சூரியன் மறைகின்ற நேரம் அப்படின்றது தான் எட்பாடு அப்படின்னு சொல்கிறோன்ட்டு நம்ம விளக்கம் கொடுத்தோம் அப்படின்னா 2 மதிப்பெண்கள் அழகாக பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது பாருங்கள், ஐவகை நிலங்கள் இருக்கின்றன, அனைத்திற்கும் பொழுது ஒன்று போல் வருமா அம்மா அப்படின்னு கேட்குறாங்க பிள்ளைங்க. நல்ல வினா. ஒவ்வொரு நிலத்திற்கும் பெருபொழுதும் சிறுபொழுதும் ஒன்று போல வாரா இல்லையா? ஒரே மாதிரி வராது. பெரும்பொழுதும் சிறுபொழுதும் ஒவ்வொரு நிலத்துக்கும் மாறுபடும். அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய நிலங்களுக்கு இந்த பெருபொழுதும் சிறுபொழுதும் கண்டிப்பாக மாறும். ஒரே மாதிரியாக வராது. ஏன் வராது அப்படின்னு கேட்டால் அந்த இடத்திற்கு தகுந்த சீதோஷ்ண நிலைக்கு தகுந்த மாதிரி பெரும்பொழுதும் சிறுபொழுதும் மாற்றம் அடையும் அப்படிங்கிறது கருத்து. சரி, கருப்பொருள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே சொல்கிறாங்க, அதாவது திணையும் பொழுதும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம இந்த அட்டவணையை பார்த்துருவோம். திணை அப்படின்னு சொல்லும்போது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இதுவும் நமக்கு முக்கியமான பகுதி. அப்படி பார்க்குற பட்சத்தில் திணை அப்படின்றது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இந்த 5 வகை திணைகளை தான் திணைன்னு சொல்லுவோம். அந்த திணைகளுக்குரிய பெரும்பொழுது சிறுபொழுது நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா? பெரும்பொழுது சிறுபொழுது அது பார்த்தீங்க அப்படின்னா சில நேரங்களில் மாறும், அதாவது ஒரே மாதிரியே வராது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதற்காக தான் இந்த அட்டவணையும் கொடுத்துருக்காங்க. அப்போ குறிஞ்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பொழுது குளிர்காலம், முன்பனி காலம். இந்த குறிஞ்சி அப்படிங்கிறது மலையை சார்ந்த இடமும்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அதனால் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பெரும்பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் குளிர்காலம், முன்பனி காலம், சிறுபொழுது யாமம். முல்லை அப்படிங்கிறது காடும் காடை சார்ந்த இடம் அப்படின்றதுனால கார்காலம், அதாவது இங்கே பார்த்திங்கன்னா மழை அதிகம் பெய்வதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ சிறுபொழுது பார்த்திங்க அப்படின்னா மாலை. அடுத்தது மருதம் அப்படின்றது வயலை சார்ந்த இடமும் அப்படின்றதுனால இங்கு 6 பெரும்பொழுதுகள். இங்கே பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கும் அப்படின்றாங்க. சிறுபொழுது வைகரை. நெய்தல் அப்படின்னும் போது கடலும் கடலை சார்ந்த இடமும், அதனால் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா 6 பெரும்பொழுதுகள் ஒரே ஈவனாக இருக்கும் அப்படின்றாங்க. எட்பாடு, சிறுபொழுது எட்பாடு. பாலை அப்படின்னு சொல்லும்போது சுரம் சார்ந்த இடமும் அப்படின்றதுனால இளவேனில், முதுவேனில், பின்பணி இதெல்லாம் பெருபொழுதாக இருக்கும். நண்பகல் அப்படிங்கிறது சிறுபொழுதாக இருக்கும். சரி, இப்போ கருப்பொருள் என்றால் என்ன? அடுத்த கேள்வி நம்ம மேலே கேட்டுட்டு இங்கே வந்திருக்கிறோம். கருப்பொருள் என்றால் என்ன? அதாவது ஒரு நிலத்தின் தெய்வம், மக்கள், தொழில், விலங்கு இவையெல்லாம் கருப்பொருள்கள். இப்போ நம்ம 2 மதிப்பெண் வினாக்களில் கேட்குறாங்க கருப்பொருள் என்றால் என்ன. இப்போ மேலே நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, முதற் பொருள் என்றால் என்ன, அதுக்கப்புறம் பெரும்பொழுதுகள் யாவை, சிறுபொழுதுகள் யாவை, 5 வகை நிலங்கள், 5 திணைகள் யாவை, இதெல்லாமே சொல்லிட்டு வந்தோம் இல்லையா? அதுபோல் நமக்கு இங்கே கேட்கக்கூடிய கேள்வி என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் கருப்பொருள். சரியா? அதான் இங்கே கேள்வி கேட்டிருக்காங்க. கருப்பொருள் என்றால் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு விடை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிலத்தின் தெய்வம், மக்கள், தொழில், விலங்கு இவையெல்லாம் கருப்பொருள்கள். சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குறிஞ்சி நிலத்திற்கு தெய்வம் இருக்கும், மக்கள் இருப்பர், உணவு இருக்கும். அதே போல் ஒவ்வொரு நிலத்திற்கும் தனித்தனியே தெய்வம் முதலாக தொழில் வரையில் தனித்தனியே இருக்கும். கவிதையில் உரிபொருளை இக்கருப்பொருள் பின்னணியில் அமைத்து பாடுவது நம் மரபு. ஒரு அட்டவணை தருகிறேன், நீங்கள் அதை வைத்து
பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணை இருக்குது. இந்த அட்டவணை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து மனப்பாடம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அட்டவணை அப்படின்னு சொல்லலாம். இங்கே படிக்கக்கூடிய இந்த அட்டவணை அப்படிங்கிறது நம்ம வந்து 9th வந்து பார்த்துருப்போம், 9ஆம் வகுப்புலேயே பார்த்துருப்போம். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இது தொடர்ந்து வருது அப்படின்னு சொல்லும்போது நம்ம 9ஆம் வகுப்புலேயே இதை படித்து வச்சுருந்தோம் அப்படின்னா எளிமையாக இருந்திருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே வந்து கண்டிப்பாக படிக்க போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டால், எங்கேருந்து வேணாலும் இந்த பகுதியிலேருந்து நமக்கு மதிப்பெண்கள் கேட்பதற்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த அட்டவணை முழுவதுமாகவே நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஏதாவது ஒரு குறிப்புகளை கொண்டு ஞாபகத்தில் வச்சு மனப்பாடம் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்கேருந்து வேணாலும் கேட்டாலும் அழகாக எழுதிடலாம். இப்போ குறிஞ்சி திணைக்குரிய கருப்பொருள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா எவையேனும் இரண்டினை எழுதுக அப்படின்றாங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வர்றது அப்படின்னும் போது தெய்வம் ஞாபகம் வரலாம், உணவு ஞாபகம் வரலாம். இது வந்துச்சு அப்படின்னா தெய்வம், குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம் முருகன், உணவு மலை நெல் அப்படின்னு சொல்லிட்டு வரகு சாமை, இது மாதிரி என்ன நிலத்தை பற்றி கேட்டிருக்காங்களோ அந்த நிலத்திற்கான கருப்பொருள் ஏதாவது இரண்டை எழுதுக. இப்படி வந்து 2 மதிப்பெண் வினாக்கள்லையும் கேட்கலாம், 1 மதிப்பெண் வினாக்கள்லையும் இடையிடையவும் கேட்கலாம். அப்படி பார்க்குற பட்சத்தில் நம்ம வந்து சில விஷயங்களை மட்டும் இங்கே உங்களுக்கு சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி வச்சு படிங்க. அதாவது குறிஞ்சி அப்படின்னும் போது முருகன், முருகன் அப்படிங்கிறது நம்ம மலையில் வாழக்கூடிய கடவுள் இல்லையா? குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படிம்பாங்க இல்லையா? அப்போ இது மாதிரி சில குறிப்புகளை மனசில் வச்சுக்கலாம். வச்சு நம்ம படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். அப்போ முல்லை அப்படின்னும் போது திருமால், திருமால் அப்படின்னா காடும் காடை சார்ந்த இடமும் முல்லை அப்படிங்கிறோம். அடுத்தது மருதம் அப்படின்னும் போது வயல், வயல் பார்த்தீங்க அப்படின்னா இந்திரன், கடவுள் பார்த்தீங்கன்னா இந்திரன். அடுத்தது நெய்தல் அப்படின்னும் போது கடலும் கடலை சார்ந்த பகுதியும் வருணன். பாலை அப்படின்னும் போது கொற்றவை, கொற்றவை அப்படின்னா காளி கடவுளை, பெண் தெய்வம் காளியை குறிப்பதை தான் கொற்றவை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது மக்கள், அங்கே வாழக்கூடிய மக்கள் அப்படின்னா அதாவது வெட்பன், குறவர், குறத்தியர். குறிஞ்சி அப்படின்றது மலை சார்ந்த இடம் அப்படின்றதுனால அங்கே குறவம் குறத்தியர் தான் வாழ்வாங்க இல்லையா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா காடு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஆயர் ஆய்ச்சியர், அங்கே வாழக்கூடிய மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆயர் ஆய்ச்சியர். ஏன் அப்படின்னா அங்கே வந்து ஆடு மாடுகளை மேய்ச்சி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருளை வந்து வச்சு வாழக்கூடியவங்க தான் ஆயர் ஆய்ச்சியர் அப்படிம்போம். ஏன்னா அங்கே வந்து காடாக இருக்கிறதுனால வேறு ஒன்றும் தொழில் செய்ய முடியாது. அதனால் ஆடு மாடுகளை தான் வளர்த்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பாலை வந்து விற்று அவங்க தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டுறாங்க. அங்கே வாழக்கூடிய மக்கள் அப்படின்னா ஆயர் ஆய்ச்சியர். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வயல், உழவர் உழத்தியர். அதாவது மருதம் நிலம் அப்படின்னும் போது வயலும் வயலை சார்ந்த இடமும் மருதம் அப்படிங்கிறோம். அப்போ என்ன சொல்கிறது, அங்கு வாழக்கூடியவர் உழவர் உழத்தியர், உழவர்களும் அந்த உழவரினுடைய மனைவியர் உழத்தியர். அடுத்தது நெய்தல் அப்படின்னும் போது கடலும் கடலை சார்ந்த இடமும் நெய்தல் இல்லையா? அப்போ அங்கே வாழக்கூடிய மக்கள் பரதன் பரத்தியர், அதாவது அந்த மீன் பிடிக்க போகிறாங்க இல்லையா அவங்கள. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சுரமும் சுரம் சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வாழக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்க, எய்னர் எய்ச்சியர். அவங்க பார்த்திங்கன்னா இந்த திருட்டு தொழில், அதாவது இங்கே எந்த ஒரு விளைநிலமோ அல்லது ஏதாவது காடு கரையோ எதுவுமே இல்லை, அங்கே இருக்கிறது எல்லாமே வெறும் மணலும் மணலை சார்ந்த இடமும் அப்படிங்கிறதுனால இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, வழிபறி, அதாவது அந்த பக்கமாக போகக்கூடியவங்கக்கிட்ட பொருளை வந்து களவாண்டு அதை வந்து சாப்பிடக்கூடிய ஒரு இயல்பை உடையவங்க தான் இந்த பாலை நிலத்தில் வாழக்கூடிய மக்கள். அதே போல் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், சில குறிப்புகளை வச்சு படித்து ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அங்கே கிடைக்கக்கூடிய உணவு, இப்போ குறிஞ்சி நிலம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடம் வந்து மலையும் மலையை சார்ந்த இடமும் ஆதலால் அங்கே வந்து என்ன விளைவிக்கலாம், இதுபோல் மலை நெல் திணை வகைகளை விளைவிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய உணவு அப்படின்னும் போது மலை நெல் திணை.
அடுத்தது முல்லை நிலம் அப்படின்னு சொல்லும்போது காடும் காடை சார்ந்த இடம் அப்படின்னும் போது அங்கே வரகு சாமை இதெல்லாம் வந்து விளைவிச்சு அவங்க வாழறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மருதம் அப்படின்னும் போது வயலும் வயலை சார்ந்த இடம் அப்படின்னும் போது நம்மளை போல் நெல், செந்நெல், வெண்ணெல் இது மாதிரி நெல்லை விதைச்சி அதை வந்து எடுத்து சாப்பிட்றாங்க. இதே நெய்தல் நிலம் அப்படின்னும் போது இதுபோல் கடலும் கடலை சார்ந்த இடம் அப்படின்னும் போது அங்கு மீன், அடுத்தது உப்புக்கு பெற்ற பொருள், இது மாதிரி அங்கே கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு அவங்க சாப்பிட்றாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது போல் பாலை அப்படின்னும் போது சூறையாடல் அப்படின்னு சொல்லிட்டு, சூறையாடுதல் அப்படின்னா வழிபறி செய்தல். இது மாதிரி அங்கே வாழக்கூடிய விலங்குகள், அங்கு வந்து இருக்கக்கூடிய பூக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு வந்து 2 கருப்பொருட்களை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குறிஞ்சி நிலத்திற்கான 2 கருப்பொருள் அப்படின்னும் போது நமக்கு எதுவுமே தெரியலன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஞாபகத்தில் வர்றது கடவுள் எல்லாமே ஞாபகத்தில் இருக்கும் கண்டிப்பாக, இல்லையா? அப்போ என்ன செய்கிறோம், குறிஞ்சிக்கான தெய்வம் அப்படின்னு போட்டு முருகன் போடுறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த யாழும் பண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரே மாதிரியே இருக்கும். குறிஞ்சியால், குறிஞ்சிப்பண், முல்லையால், முல்லைப்பண். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த நெய்தலுக்கான பண்ணும் யாழும் மட்டும் கொஞ்சம் மாறுபடும். ஏன் அப்படின்னு கேட்டால் விளரியால் செவ்வழிப்பண் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வேண்டி இந்த மாதிரி கொஞ்சம் ஞாபகத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னா இது போல் சுருக்கமாக யோசித்து எழுதிடலாம். ஆனால் இந்த அட்டவணை முழுவதுமாகவே ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா எழுதி பார்த்து மனப்பாடத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த இடத்துலேருந்து கொஷின் நமக்கு கேட்டாலும் அழகாக எழுதுறதுக்கு வாய்ப்பாக அமையும். மேலும் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடுவோம். இப்போ வந்து அகப்பொருள் இலக்கணம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படி பார்க்குற பட்சத்தில் அகம்னா என்ன, புறம்னா என்ன அப்படின்னு விளக்கம் சொன்னோம். புறம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அரசனினுடைய வீரம், கொடை, வெற்றி இது மாதிரியான வெளி விஷயங்கள். சரியா? இந்த அரசன் இன்ன புகழ் மிக்கவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசனோட வீரம், கொடை, வெற்றி, இது போர்திறன் இது மாதிரி எல்லா விஷயங்களையும் சொல்கிறது தான் புறம் சார்ந்த விஷயம் அப்படின்றோம். அகம் அப்படின்னும் போது உள்ளம் சார்ந்த. அப்போ புறம்னா வெளி, அகம்னா உள் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னும். சரி, அப்போ பார்க்குற பட்சத்தில் இந்த இடத்துல நம்ம சொன்னோம், அதாவது மாணவர்களும் ஆசிரியர்களும் உரையாடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்க்குற பட்சத்தில் இவங்க கேட்குறாங்க அன்பின் ஐந்திணை பற்றி ஆசிரியர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அன்பின் ஐந்திணைனா என்ன அப்படின்னு சொல்லி ஆசிரியர் இவங்கக்கிட்ட விளக்குறாங்க. அப்போ முதலாவதாக அகப்பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னு விளக்குற பட்சத்தில் அகம் அப்படின்னா அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகம் அப்படின்னு சொல்லிட்டு அகத்திணை பற்றி விளக்கம் சொல்லிட்டு, பிறகு அகத்திணையில் வகைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு ஐவகை நிலத்தை சொல்கிறாங்க. அதோடு சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா கைக்கிளையும் பெருந்திணையும் சொல்லியிருக்காங்க. இதை முதல் ஐந்தை வந்து அன்பின் ஐந்திணை அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் கைக்கிளைக்கான விளக்கத்தையும் பெருந்திணைக்கான விளக்கத்தையும் நம்ம சொன்னோம் இல்லையா? அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதற்பொருள் என்பது நிலமும் பொழுதும் முதற்பொருள் அப்படின்னு சொல்லி சொன்னோம். சரி, நிலமும் பொழுதும் அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நிலம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஐவகை நிலங்களைத்தான் நிலம்னு சொல்கிறாங்க. பொழுதுன்றது பின்னாடி சொல்லுவோம். அப்போ நிலம் அப்படின்னும் போது ஐவகை நிலங்கள் அப்படின்னும் போது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொன்னோம். அந்த நிலத்தை அதனுடைய இயல்புகள் அப்படின்னு பார்க்கும்போது இதுபோல் மலையும் மலையை சார்ந்த இடம், காடும் காடை சார்ந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கி சொன்னோம். அடுத்தது பொழுது அப்படின்னும் போது சிறு பொழுது, பெரும்பொழுது அப்படின்னு சொல்லிட்டு பொழுதை 2 வகையாக பிரித்தோம். அதற்கு பிறகு பெரும்பொழுது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆண்டின் 6 கூறுகள் பெரும்பொழுது அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னோம். சிறுபொழுது அப்படின்னும் போது ஒரு நாளின் 6 கூறுகளை சிறுபொழுது அப்படின்னோம். இதே பெரும்பொழுதுக்காக நம்ம பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன அப்படின் போது கார்காலம், குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம்
இளவேனிற் காலம் முதுவேனிற் காலம்னு அழகாக எழுதிடுறோம். அதுக்கப்புறம் இளவேனிற் காலத்திலேருந்து நம்ம தமிழ் மாதங்களை தொடங்குகிறோம். சித்திரை வைகாசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளவேனிற் காலத்திலேருந்து தொடங்கி எழுதணும் அப்படின்னா நமக்கு எளிமையாக மனசில் நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சிறுபொழுதுகளை விவரித்து சொன்னோம். அடுத்தது அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மதிப்பெண் வினாவாகிய எட்பாடு என்றால் என்ன அப்படின்னு சொல்லும்போது எல் என்றால் ஞாயிறு, பாடு என்றால் மறையும் நேரம். அப்படி பார்க்கும்போது எட்பாடு என்பது சூரியன் மறையக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மதிப்பெண் வினாவை பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கருப்பொருள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கருப்பொருள் அப்படிங்கிறது நிலத்தின் தெய்வம், மக்கள், தொழில், விலங்கு இவையெல்லாம் கருப்பொருள்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அதற்கான அட்டவணையை தான் பின்பகுதியில் தந்திருக்கிறோம். அதற்கு முன்பாக திணையும் பொழுதும் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு நிலத்திற்கும் பெரும்பொழுதும் சிறுபொழுதும் மாறுபடும் அப்படின்றதுனால இந்த அட்டவணையின் மூலமாக இதனை விளக்கி சொன்னோம். அதற்கு பிறகு நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த கருப்பொருள்கள் குறித்து பார்க்குற பட்சத்தில் இதற்கான அட்டவணையை இங்கே கொடுத்துருக்குறோம். இந்த அட்டவணையை முழுமையாக நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ணி எழுதி பார்த்தீங்க அப்படின்னா தான் முழுமையாக நமக்கு ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். அதனால் என்ன செய்கிறீங்க, முழுமையாக இந்த அட்டவணையும் படித்து ஞாபகத்தில் வைக்கிறீங்க. அப்போ அகப்பொருள் இலக்கணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு வரியுமே நமக்கு வினாக்களாக நம்ம நினச்சி விடைகளாக அதை குறித்து படித்தோம் அப்படின்னா தான் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். வரக்கூடிய அடுத்தடுத்த வருடங்களுக்கும் இந்த பகுதி நமக்கு தேவைப்படும். அப்படின்றதுனால எல்லாத்தையுமே நம்ம படிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆனால் எளிமையான ஒரு பகுதி தான், அதனால் கண்டிப்பாக படிக்கலாம். மேலும் நம்முடைய இந்த இலக்கண பகுதி முற்று பெற்றது. நன்றி, வணக்கம்.